தியானிக்க இருக்கும் தேவ செய்தி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தராகிய தேவன் நமக்கு புது பிறப்பை தந்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய ஆவியை நமக்குள் தந்ததனால் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய சாயலிலும் நாம் இருக்க வேண்டும். அவருடைய ரூபத்தில் நம்மை அவர் சிருஷ்டி செய்திருக்கிறார். அவருடைய சாயல் தான் நமக்கு இல்லாமல் இருந்தது. கர்த்தராகிய இயேசுக்குள் வந்த பிறகு அவருடைய சாயலும் நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சாயலில் தரித்துக் கொள்வதற்கு நாம் தான் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெறும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் கனிகளை நாம் வெளிப்படுத்தலாம். ஆவிக்குரிய கனிகளை நாம் வெளிப்படுத்தலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை எதற்காக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் என்றால், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக. அதாவது இந்த பூமியில் வாழ்க்கை முடிந்த பிறகு நாம் கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்தில் நித்தியத்திற்கும் வாழ்வதற்காக தான் நாம் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்தபடியாக இருக்கும்போது அவருடைய சாயலாக மாறும்போது தான் இந்த பூமியில் நாம் மட்டும் ரட்சிக்கப்படுவதல்ல, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நிரூபமாக மாறி இன்னும் பலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் பிசாசானவன் அதிகமாக சோதனை தருகிற ஒரு இடம் நாம் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம் என்று சொல்லலாம். அது கோபம் என்றது. இந்த கோபத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். கோபத்தை மேற்கொள்வது என்ற தலைப்பில் தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். கோபம் என்பது கர்த்தர் அனுமதிக்காத காரியம் அல்ல. நீ கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது என்று தான் சொல்லியிருக்கிறார். அதாவது ஆத்மா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கோபம் இருக்கும். கோபத்தில் தவறில்லை. அந்த கோபத்தினால் வரும் விளைவுகளினால் தான் நம்முடைய வாழ்க்கையில் தவறு வருகிறது, பிரச்சனை வருகிறது. ஆனால் அந்த கோபத்தை நாம் எப்படி மேற்கொள்வது என்பதை கர்த்தருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். 7வது அதிகாரம் 9வது வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரை நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவை, இந்த தேவ வார்த்தையை உடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உங்களுடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரை நீர் எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையை ஊற்றும். எங்களுடைய இதயத்தை நாங்கள் தெரிந்து தருகிறோம். இந்த சத்திய வார்த்தை எங்களுடைய ஆவிக்குள் பிரவேசிப்பதற்காக சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். தாழ்வோம். அதாவது கோபம் ஒரு இஷ்யூ, அதாவது ஒரு அது இல்லை, ஒரு கோபம் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதா, இல்லை அந்த கோபமே காரணம் அது ஒரு ஆவியா என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். பல பேர் ஆங்கர் இஷ்யூஸ் என்று சொல்வார்கள். அதாவது கோப பிரச்சனை என்று, இவனுக்கு கோப பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்று. அது கோபம் ஒரு பிரச்சனையா, இல்லை அது ஒரு ஆவியா என்பதை நாம் தேவ வார்த்தையிலிருந்து அதை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதை எப்படி
ஆளுகை, அந்த கோபத்தை ஆளுகை செய்வது, கை கொள்வது என்பதையும் இந்த தேவ செய்தியில் நாம் கேட்க இருக்கிறோம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். உன் மனதில் என்ற இடத்தில், அதாவது ஆங்கிலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Be not hasty in thy spirit. இது மனது என்று எழுதப்படுறது ஆவியில். நீ ஆவியில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். அது நெஞ்சிலே அல்ல. அதாவது ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? anger resteth in the bosom of the fools. பூசம் என்றால் அடி வயிற்றில். அடி வயிற்றில் என்ன இருக்கு? அந்த அடி வயிற்றில் தங்கிறது ஆவியானவர். ஹல்லேலூயா. அதான் இயேசு சொல்லியிருக்கிறார், உனக்குள் இருந்து பாயும் என்னது? ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. உனக்குள் இருந்து பாயும் ஜீவ ஊற்று என்ற, அதுதான் ஆவியானுடைய வல்லமை. ஆவியானவர் தான் அடி வயிற்றில் தங்கியிருக்கிறார். அந்த அடி வயிற்றில் கோபம் தங்கியிருந்தால் அப்பொழுது அந்த நபர் தேவ வார்த்தையின்படி, மூடர் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? மூடர் என்றால் தேவ வார்த்தை ஞானத்தை நாம் கை கொள்ளாமல் இருக்கிறோம் என்று. மூடர் என்றால் உலகத்தின்படி மூடர் அல்ல. தேவ வார்த்தையில் நம்மை இந்த இடத்தில் மூடர் என்று சொல்லும்போது, தேவ வார்த்தையில் இருக்கும் ஞானத்தை கை கொள்ளாமல் இருக்கும்போது அந்த இடத்தில் அன்வாய்ஸ், அதாவது நாம் ஞானம் அற்றவர்கள் ஆக காணப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தருவது ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியான வார்த்தை. அந்த வார்த்தை தான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த வார்த்தை தான் நம்மை விடுதலை செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி நாம் சத்தியத்தை அறியும் போது நமக்கு விடுதலையும் தானாக வந்து சேரும். நமக்கு தொந்தரவு தரும், பிரச்சனை கொடுக்கும் இந்த கோபத்தின் ஆவி, சத்தியத்தின் வல்லமை நமக்குள் வரும்போது அது தானாகவே அகற்றப்படும். நீதிமான் அறிவினால் தப்புகிறான். ஹல்லேலூயா. நீதிமான் தேவாத்தின் ஞானத்தினால் அவன் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்தில் அந்த பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனத்தில், என்னுடைய அடி வயிற்றில் இருக்கும் அந்த கோபம் சீக்கிரமாக பொங்கி வரக்கூடாது. அது என்ன செய்ய வேண்டும்? அதை நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்று எழுது. டோன்ட் பி ஹேஸ்டி என்றால் அவசரப்படாது என்று சொல்கிறார். அப்படின்றால் கோபத்திற்கு காரணமே நமக்குள் இருக்கும் அவசரம். நீ பேசுவதற்கு அவசரப்படாதே, கோபப்படுவதற்கு அவசரப்படாதே, நீ கேட்பதற்கு தீவிரமாய் இரு என்று தேவவசனம் நமக்கு போதிக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய அவசரத்தின் காரணம்தான் நமக்கு கோபமே வருகிறது. கோபத்தில் பல தவறான வார்த்தைகளை பேசுகிறோம். ஏன் கோபம் வருகிறது? யாராவது நமக்கு தவறுகளை செய்திருந்தால், ஏதாவது தீமையான காரியங்களை செய்திருந்தால், தீங்கு செய்திருந்தால் நமக்கு கோபம் வருவது நியாயம்தான், அதில் தவறில்லை. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவுடைய கிரியை என்ன? இட்ஸ் a seat of emotions. அதாவது உணர்வுகளின் பீடமாக இருக்கிறது. அந்த உணர்வில்லை என்றால் நம் மனிதன் அல்ல. கோபப்படுவது தவறல்ல, ஆனால் அந்த கோபத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது லூக்கா 11வது அதிகாரம் 53வது வசனத்தில் சில வசனங்களை சீக்கிரமாக ஒன்றொன்றாக சீக்கிரமாக படித்துட்டு போவோம். இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேத பாகருக்கும் பரிசேயருக்கும் அவர் மேல் குற்றம் சாட்ட பொருட்டு அவர் வாய் மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று
உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் ஹalleluya. இது கர்த்தராகிய இயேசுவை பற்றி எழுதப்பட்ட காரியம். இந்த இடத்தில் பரிசேயரும் வேத பாரகரும் அவர்கள் என்ன செய்தார்கள்? குற்றச்சாட்டும் பொருட்டு, அதாவது அவர்களிடத்தில் அவர் இயேசுவை குற்றம் சாட்டுவதற்காகவே என்ன செய்தார்கள்? அவர் வாயிலிருந்து ஏதாவது பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கும், அதாவது கோபம் ஊட்டுவது, அதாவது ஏதாவது பேசி வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வர வேண்டும் என்பதற்காகவே கோபம் ஊட்டுவது யார்? பிசாசானவன். பிசாசானவன் மனிதன் வழியாக தான் அந்த காரியத்தை செய்கிறான். இந்த இடத்தில் வேத பாரகரும் பரிசேயரும் சேர்ந்து அவர்கள் இயேசுவை சோதித்தார்கள். அந்த சோதனை பிசாசிடத்திலிருந்து வந்தது என்று இயேசு அறிந்திருந்தார். அவருடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்தால் அந்த வார்த்தையை வைத்து அவரை குற்றச்சாட்டலாம் என்று நோக்கத்தோடு அந்த நெருக்கத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு பேசவில்லை. ஹல்லேலூயா. அதில் பிறகு பார்க்கும்போதல்ல சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், இவர்களை இந்த வண்ணமானவர்களை பற்றி நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று. அதாவது உங்களை கோபமூட்டுவர்களை பார்த்து நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அவர்களின் நோக்கமே நம்மை கோபத்திற்குள் தள்ளுவதற்காக தான். அதற்கு பிறகு நம்மை குற்றம் சாட்டுவதற்காக தான், நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை விடுத்து குற்றம் சாட்டுவதற்கென்று. அதை தான் நாம் பல நேரத்தில் பார்க்கிறோம். நமக்கு கோபத்தை ஊட்டுகிறவர்கள் ஏதாவது வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அதை பிடித்து இதை வைத்து அவர்களை குற்றம் சாட்டுவார்கள். அதான் பிசாசுடைய கிரியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 145 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. அதாவது நீடிய சாந்தம். நீடிய சாந்தம் என்றால் ஸ்லோ டு ஆங்கர், அதாவது கோபப்படுவதற்கு தாமதிக்கிறவர்கள். இந்த நீடிய சாந்தம் இருப்பவர்களுக்கு தான் எவ்வளவுதான் கோபப்படுத்தினாலும் அவர்களுக்கு கோபம் வராது. அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள் கர்த்தருடைய கனிகள் சாயல் இருப்பதனால். அந்த சாயலை நாம் ஒவ்வொருத்தரும் தரித்து கொள்ள வேண்டும். அதை எப்படி நாம் நாம் நம்முடைய உடையை தரித்துக் கொள்ளுகிறோமோ அதே வண்ணமாக தரித்து கொள்ள வேண்டும் என்றால், உடையை தரித்துக் கொள்வதில் நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு பிரயாசம் இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அது தானாக வருவதில்லை. மனிதனுக்கு அந்த ஒரு அவனுக்குள் அதற்கான ஒரு தகுதி இல்லை. அந்த நீடிய சாந்தத்தின் தகுதி இல்லை. அது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியினால் வெறும் ஒரு கனி. அது நீடிய சாந்தம் என்பது லாங் சஃபரிங். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இந்த பூமியில் எவ்வளோ பேர் எவ்வளோ பாவம் செய்கிறவர்களை பார்த்து கொண்டு கூட அவர் நீடிய சாந்தத்தோடு இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் சவுலாக இருக்கும்போது கிறிஸ்துவர்களை அவர் கொன்று இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் நீடிய சாந்தத்தோடு இருந்த அந்த பவுல் அப்போஸ்தலரை, அந்த சவுலை பவுல் ஆக மாற்றி அவரோட அப்போஸ்தலராக மாறுவதற்கு காரணமே கர்த்தராகிய தேவனுடைய நீடிய பொறுமை. நீடிய பொறுமை என்றால் நாம் அதை பிரச்சனைகளை சகித்துக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் நம்மை எதிர்த்து நோக்கி வரும்போது அப்பொழுது நீடிய சாந்தமாக நமக்கு தேவை இருக்கிறது. கோபப்படாமல், அவசரப்பட்டு கோபப்படாமல், தவறான வார்த்தைகளை பேசாமல் இருப்பதற்கு இந்த நீடிய சாந்தம் முக்கியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன்,
பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறோம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பலவான் பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. அதாவது பலவான், பலவான் என்றால் பலசாலி. அவனை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன் ஒரு ஒரு வல்லமை பெற்றுக்கொண்டவன். என்ன வல்லமை? இந்த நீடிய சாந்தம் தேவ வல்லமை நமக்கு தருகிறது. இட்ஸ் a mighty என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. அதாவது அந்த வல்லமை எதற்கொப்பாக இந்த தேவ வார்த்தையில் ஒப்பிடுகிறார்? பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குவன் உத்தமன் என்று. ஹல்லேலூயா. அதாவது பட்டணத்தை பிடிப்பதற்கு போர் தொடுக்க வேண்டும். நாம் எவ்வளவு பிரயாசம் செய்ய வேண்டும். அவனை பார்க்கலும் அந்த சாந்தம் குணம் உள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறார். அதாவது அந்த இடத்தில் சாந்த குணம் இருந்தால் எல்லாவற்றையும் நம் கட்டுக்குள் கொண்டு வரலாம். அந்த இடத்தில் ஆளுகைக்குள் கொண்டு வரலாம். ஏன்? இது கர்த்தருடைய ஒரு சுபாவமாக இருக்கிறது. இந்த நீடிய சாந்தம், அவசரப்படாமல் நிதானத்தோடு காரியங்களை நாம் அறிந்து அதை நீடிய சாந்தத்தோடு நாம் அதை ஆளுகை செய்யும் போது, அது கட்டுக்குள் வரும்போது நமக்கு எதிர்த்து வந்தவர்கள் அவர்கள்தான் பார்ப்பதற்கு ஒரு ஐயோ என்று நாம் சொல்ற அளவுக்கு மோசமாக இருக்கும். அதாவது 2 பேர்கள் சண்டை போடும்போது, அதாவது சண்டை சச்சரவு செய்யும் போது நம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது வேடிக்கை பார்க்கிறோம். என்ன வேடிக்கை பார்க்குறோம்? அந்த இடத்தில் பைத்தியக்காரத்தனமாக ஏதோ பேசின்னு இருக்காங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்க்குறோம். அதே அந்த சண்டை போடுறவங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த யோசனை செய்தாலும் அவங்களுக்கு அதுதான் தோணும். பைத்தியக்காரத்தனமாக நம்மையே வெட்கப்படுத்தணும் இந்த வண்ணமாக தவறான வார்த்தையை பேசி என்று. ஆனால் நீடிய சாந்தத்தோடு இருக்கும்போது நமக்கு அந்த இடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு ஆளுகையின் வல்லமை நமக்குள் வருகிறது. ஒரு நாட்டை கட்டுக்குள் கொண்டு வருகிற அந்த பலத்தை விட அதிகமான பலம் யாருக்கு இருக்கிறது? அந்த நீடிய சாந்தத்தை உடையவர்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை ஏசினார்கள், பேசினார்கள். அவர்கள் என்ன இந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவ்வளவாக உபதரம் செய்தார்கள். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நீடிய பொறுமையோடு இருந்ததற்கு காரணம் என்ன? அந்த வார்த்தையை விட்டால் அவர் சிலுவைக்கு போகும் எல்லா காரியங்களும் அவமாகிவிடும். அப்படி என்றால் எதற்காக பிசாசு நம்மை கோபம் ஊட்டுகிறான்? நமக்கு ஒரு நன்மை இருப்பதை அவன் அறிந்திருக்கிறான். அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வரவிடாமல் தடை செய்வதற்காக பிசாசனவன் முயற்சி செய்கிறான். சண்டை சச்சரவு இருந்தால் அதற்கு அர்த்தம் என்ன? பிசாசுடைய ஆவி அந்த இடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். கோபம் இருக்கும் இடத்தில் என்ன இருக்கும்? சண்டை சச்சரவு இருக்கும். அந்த இடத்தில் பிசாசுடைய ஆவி இருக்கும். அதை தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதாவது சமாதானம் இருக்கும் இடத்தில் என்ன இருக்கும்? தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர் இருக்கும் இடத்தில் நமக்கு எல்லா செழிப்பும் இருக்கும், நமக்கு வெற்றி இருக்கும். நாம் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, நீடிய சாந்தமுள்ள மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியுனத்தை விளங்க பண்ணுகிறானா. அதாவது நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் என்று. ஹல்லேலூயா. He that is slow to wrath is of great understanding. அதாவது தேவ வார்த்தையின் ஞானம் இருப்பவர்கள் தான் இந்த நீடிய சாந்தத்தை கை கொள்ள முடியும். தேவ வார்த்தையின் ஞானத்தை கொண்டிருக்கிறார். அந்த புத்தி என்றால்
தேவ வார்த்தையில் இருக்கும் ஞானத்தினால் வரும் புத்தி. புத்தி என்றால் என்ன? நல்லது கெட்டது செய்வதற்கு ஒரு புத்தி. புத்தி கெட்டவன் என்று சொல்லுவது நாம் தவறு செய்தால் புத்தி கெட்டவன் என்று சொல்லுவோம். அந்த இடத்தில் நாம் தவறு செய்யாமல் இருப்பதற்கு, அதாவது நீடிய சாந்தத்தோடு இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை? தேவ வார்த்தையின் புத்தி நமக்கு தேவை. ஏன்? பிசாசானவன் அந்த இடத்தில் நமக்கு எதிராக செயல்படுவதற்காக நமக்கு கோபத்தை உண்டாக்குகிறான். அந்த கோபம் நம்முடைய ஆளுகைக்கு மேலே போய் அது நமக்கே அது பிரச்சனை கொடுக்கிற அளவுக்கு வர விடாமல் அதை ஆளுகை செய்ய வேண்டும். உள்ளுக்குள் கோபம் இருக்கலாம், அதை வெளிப்புறமாக காண்பிக்க தேவையில்லை. கிரியையாக அது இருக்கக்கூடாது. அதிகமான கோபப்பட்டவர் யார்? தேவ வார்த்தையிலிருந்து நாம் யாரை பற்றி அறிந்து கொள்கிறோம்? மோசே. மோசே ஒரு பயங்கர கோபக்காரனாக இருந்தான். இஸ்ரவேல் மக்களை இஸ்ரவேல் ஒருவனை இந்த எகிப்து தேசத்தில் ஒருவர் கொலை செய்வதை அவர் பார்த்த உடனே அவருக்கு பொறுக்கவில்லை. அதை மறைந்திருந்து, அந்த கோபத்தினால் மறைந்திருந்து அந்த கொன்றவனை அவர் கொன்று போட்டார். அது இந்த கோபத்தின் விளைவினால் வந்த காரியம். கர்த்தராகிய தேவனுக்கு அது பிடிக்கவில்லை. ஏனென்றால் மோசேயை அவருடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டிருந்தார், தேர்வு செய்திருந்தார். அந்த வண்ணமான கோபத்தில் அவர் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால்தான் மோசே அந்த இடத்தில் ஓடின உடனே அந்த இடத்தில் இருக்க நீ முடியாது என்று சொல்லி எகிப்து தேசத்திலிருந்து அவர் ஓடிவிட்டார். 40 வருடம் கழித்து தான் திரும்பி வந்தார். திரும்பி வரும்போது அவருக்கு கர்த்தராகிய தேவன் எந்த சான்றிதழை தந்தார்? மிகவும் the meekest man on this earth, அதாவது சாந்த குணம், மிகவும் இந்த உலகத்திலேயே மிகவும் சாந்த குணம் உள்ளவர் மோசே என்று. அப்படி என்றால் இந்த கோபத்தை ஆளுகை செய்வது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை தான். நம்முடைய சொந்த செயலால் அது செய்ய முடியாது. அது எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது செய்ய முடியாது. அது கர்த்தருடைய வார்த்தையினால் தான் நமக்கு அந்த கனிகள் வந்து சேரும். மோசேக்கு 40 வருடம் ஆனது. நமக்கு ஒரு 10 நாள் ஆகும், இல்லை ஒரு மாதம் ஆகும், இல்லை ஒரு வருஷம் ஆகும். அதாவது கோபத்தை என்ன செய்கிறோம்? ஆளுகை செய்கிறோம். அதை வார்த்தையினால், அதில் புத்தியோடு, தேவ வார்த்தையின் ஞானத்தோடு அதை ஆளுகை செய்கிறோம். அதற்காக தான் இன்றைக்கு இந்த தேவ வார்த்தை எதற்காக வருகிறது? கோபம் உண்டாகலாம், ஆனால் நாம் கோபப்பட்டு அவசரப்பட்டு நாம் பேசி பிரச்சனையை நாம் உண்டாக்கக்கூடாது. அந்த பிரச்சனை உண்டாக்கும் போதுதான் பிசாசனவன் அந்த இடத்தில் நுழைந்து நமக்கு எதிராக செயல்படுகிறான், நம்மை குற்றப்படுத்துகிறான். அதற்காக தான் தேவன் கோபப்பட்டாலும் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். அப்படின்றால் கோபப்படுவது மனிதனுக்குள் இருக்கிற காரியம்தான், அது தவறல்ல. அந்த கோபமே உன்னை மீறி தவறான காரியங்களை செய்து அது பாவத்திற்குள் போகாதபடி அதை நீ கட்டுக்குள் கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஆனால் கோபத்தை நாம் அடக்குவதற்கு ஒரே வழி என்ன? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை மட்டும்தான் கோபத்தை அடக்க முடியும். அந்த நீடிய பொறுமை உண்டாக வேண்டும் என்றால் அதற்கு நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? முதலில் நாம் நமக்கு எதிராக வரும் அவர்களை விட நாம் இன்னும் உயர்ந்தவர்கள். இந்த நிலையில் நாம் இன்னும் உயர்ந்தவர்கள். அவர்கள் இன்னும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள், அதாவது சிறு பிள்ளைகள் எப்படி கோபப்பட்டு சண்டை போடுவாங்க அந்த மாதிரி, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? இந்த வண்ணமான
கோபப்பட்டு இந்த தவறான காரியங்களை செய்வதற்கு நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்போம். நாம் செய்ய மாட்டோம் என்று அல்ல, செய்தாலும் அதற்காக மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு இனிமேல் செய்யாமல் இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்புவோம். ஒரே நாள், அதாவது தேவ வார்த்தையில் ஒரு இடத்தில் இருக்குது, அதாவது உன்னுடைய வீட்டில் இருக்கும் எல்லா பூச்சிகளையும் ஒரே நாளில் நீ ஓட்ட முடியாது என்று. அதாவது அதே வண்ணமாக தான் நம்முடைய சரீரத்தில் இருக்கும் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஒரே நாளில் நாம் ஓட்ட முடியாது. ஆனால் தவறு செய்யும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் இட்டு மன்னிப்பை கேட்டு அதை தவறு என்று உணர வேண்டும். நாம் இதற்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன், வாயிலிருந்து தவறான வார்த்தை வராதபடி நாம் எப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று. அதற்கு குறைந்தது 1 வருஷமாக ஆகும். ஏன்? சடனாக அந்த வார்த்தை வந்த உடனே என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்தில் நான் தவறான வார்த்தையை பேசிவிட்டேன் என்று சொல்லி எங்கு முடியுதோ அதை உடனடியாக போய் முழங்காலிட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்டு நம்மை சுத்திகரிக்கும் போது, ஒவ்வொரு வாட்டியும் அதை செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் நாம் அப்படி மாறி விடுவோம். இனிமேல் நம்முடைய வாயிலிருந்து தவறான வார்த்தை வராதபடி கர்த்தராக்கி விடுவார். ஏன்? அதிலிருந்த எல்லா பூச்சிகளையும் நாம் என்ன செய்தோம்? அகற்றி விட்டு ஓட விட்டோம். இனிமேல் நம்முடைய சரீரம் என்ற அறைக்குள் அந்த வண்ணமான பூச்சிகளுக்கு இடமில்லை. அதே வண்ணமாக தான் இந்த பிசாசுடைய அந்த ஆவி என்ன செய்கிறது? கோபம் உண்டாக்குவதற்காக. அதாவது சிலவங்களுக்கு ஒரு 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 இடம் இருக்கு, அந்த இடத்தை தொட்டு பேசினாலே அவங்களுக்கு டொப்புன்னு கோபம் வரும். அதுக்கு என்ன செய்வோம்? பிசாசு அவர்களுக்கு அந்த இடத்தில் தான் அந்த அந்த காரியத்தை அவர்களிடத்தில் பேசி பேசி அவர்களை கோபம் உண்டாக்குவதற்காகவே பிசாசானவன் முயற்சி செய்வான். ஏன்? இந்த கோபம் உண்டாகி கோபத்தில் அவன் கிரியை செய்யும்போது தான் அவன் தேவ சாயலை விட்டு விலகுகிறான். நாம் எதற்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பிரயாசத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம்? நாம் இன்னும் தேவ சாயலாக மாறுவதற்காக. நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வந்தால் மட்டும் போதாது, இன்னும் இயேசுவை போல் நாம் மாற வேண்டும். இயேசுவை போல் மாறுவது என்னது? அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆரோக்கியமுள்ள நாவோ ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அதாவது ஆரோக்கியமில்லை, அதாவது இந்த இடத்தில் ஆரோக்கியமில்லை நாவென்றால் இந்த வாயிலிருந்து வெறும் நல்ல வார்த்தை வெறும் ஒரு நாவு எதை கொண்டு வருது? கர்த்தராகிய தேவனுடைய ஜீவனை உண்டாக்குகிறது. எந்த இடத்தில் மரித்த நிலை இருந்தாலும் அந்த இடத்தில் ஜீவனை கொண்டு வருவதற்கு நம்முடைய நாவு போதுமானதாக இருக்கிறது. அதற்கு நம்முடைய நாவு எந்த வண்ணமாக இருக்க வேண்டும்? கர்த்தராகிய தேவனுடைய நாவை போல் இருக்க வேண்டும். எப்படி? நீ கீழ்ப்பானத்தை வெளியேறப்பட்டிலிருந்து நீ பிரித்தால் என்னவாக இருப்பாய்? என்னுடைய வாயை போல் நீ இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய வாயை போல் இருப்பாய் என்றால் பேசினால் அந்த காரியங்கள் உண்டாகும். நம்முடைய வார்த்தை ஜீவனை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவசரப்பட்டு தவறான வார்த்தை பேசுவதற்கும் காரணம் என்ன? பிசாசானவன் நம்முடைய வாயிலிருந்து ஜீவன் வரக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இன்னும் தவறான வார்த்தையை பேசுவதற்கு இன்னும் உந்திக் கொண்டிருக்கிறான். அதை நான் சொன்ன வண்ணமாக ஒரே நாளில் அது செய்ய முடியாது. அது ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து இதற்காக நான் பிரயாசப்படுவேன். அப்படி இருக்கும்போது குறைந்தது 1 வருஷத்திற்குள்ளாவது நாம் அந்த அளவுக்கு நாம் தேறிவிடலாம்.
அதாவது ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்வது அது ஒரு நாளின் பிரயாசத்தில் வராது. அது பல நாள் பிரயாசத்தில் தான் அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அது இன்றைக்கு வார்த்தை கேட்டு நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் நான் சொல்ல மாட்டேன். என்றால் இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சாயலை கொண்டு வருவதற்கு பயங்கரமான பிரயாசத்தில் நாம் ஈடுபட வேண்டும். இது நமக்கு வெறும் இது அற்புத காரியம் அல்ல. நாம் கர்த்தருக்காக செய்யும், அவருடைய சாயலாக மாறுவதற்காக செய்யும் நம்முடைய முயற்சி. கோபம் படுவது தவறல்ல, கோபம் உண்டாகலாம். ஆனால் அந்த கோபத்தினால் நம் அந்த செயல்கள், அந்த கோபத்தினால் காரியங்களை செய்யக்கூடாது. யார் நம்மை பற்றி ஏதாவது பேசினாலும் டப்புன்னு கோபம் வரும், அது பரவாயில்ல, நம்மை நாம் தேற்றிக்கொள்ள வேண்டும். பரவாயில்ல, பேசினார் பேசிட்டு போட்டோம், கர்த்தர் பார்த்துப்பார். இந்த யுத்தம் நம்முடைய யுத்தம் அல்ல, கர்த்தராகிய தேவனுடைய யுத்தம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பி என்று இயேசு சொன்னதற்கு காரணம் என்ன? நீ அவசரப்பட்டு அறையாத என்று, நீ அவசரப்பட்டு பேசாத, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா ஊக்கத்தை தருகிற தேவன் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா, நாம் இந்த சாயலை, அவருடைய சாயலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நாள் பிரயாசம் பத்தாது. ஆனால் ஒரு நாள் நாம் இதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றையிலிருந்து நான் எந்த வண்ணமாக தான் இருப்பேன், என் வாயிலிருந்து தவறான வார்த்தை வராது, எனக்கு கோபம் இனிமேல் வராது, இந்த கோபத்தை நான் கட்டுப்படுத்துவேன், கோபப்பட்டு அவசரமாக நான் பேச மாட்டேன் என்று. அதிகமானவர்கள் கோபப்படும் போது பிறரை மட்டும் பேசுவதல்ல, அவர்களையும் அவர்கள் சபித்து பேசுவார்கள். அது இன்னும் அதிகமான சேதத்தை கொண்டு வருகிறது. அவர்களுடைய வாயினால் அவர்களே சபிப்பது. தானியேலில் நாம் பார்க்கிறோம், 2வது அதிகாரம் 12-13 என்ற வசனங்களை வாசிப்போம். இதன் நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழனையும் கொலை செய்ய தேடினார்கள். இது ராஜாவுடைய மகா கோபத்தினால் உண்டான காரியம் என்ன? அந்த ராஜா, அந்த ஞானிகள் எல்லாம் அவரு ஒரு சொப்னத்தை கண்டாரு. அந்த சொப்னத்தில் அவரே மறந்துட்டாரு. ஆனால் ஞானிகளை கூப்பிட்டு, அந்த சொப்னம் எனக்கு என்ன வந்து நீ சொல்ல, கரெக்டாக சொல்ல, நான் உன்னை கொண்டுடுவேன்னு சொல்கிறேன். யாருக்கும் தெரியலன்னு சொன்னால் அவருக்கு மகா கோபம் வந்து எல்லா ஞானிகளும் தானியேலும் சேர்த்து கொலை செய்வதற்காக உத்தரவை பிறப்பித்தார். அதாவது கோபம் எந்த அளவுக்கு போகிறது பாருங்க. அதாவது கோபம் வந்து கொலை செய்கிற அளவுக்கு தூண்டுகிறது. இந்த ராஜாவை தூண்டினது இந்த கோபம். அவர் நினைத்தது கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே, அதாவது அவர் கேட்டது தவறான காரியம். அவர் கண்ட சொப்னத்தை வேறு யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஞானிகள் சொல்ல முடியலன்னு சொன்ன உடனே எல்லா ஞானிகளும் தானியேலை சேர்த்து கொலை செய்யன்னு சொல்லிட்டு உத்தரவு. அந்த மகா கோபத்தினால் வருகிற விளைவு, கொலை செய்கிற அளவுக்கு அந்த விளைவுகள் வரும். அதனால்தான் நமக்கு நீடிய பொறுமை முக்கியமாக இருக்குது. யாக்கோபு 5வது அதிகாரம் அல்ல 3வது அதிகாரம் 14-18 வரை வாசிப்போம். இந்த வசனத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. இந்த வசனத்தை உன்னிப்பாக கவனிப்போம். உங்கள் இதயத்திலே கசப்பான வைராகத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாமல் இருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள்.
இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்துமாய் இருக்கிறது. வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. அது வரைக்கும் அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வாசிப்போம். அதாவது இந்த இடத்தில் எந்த ஞானத்தை பற்றி விவரிக்கப்படுகிறது? அதாவது உலக ரீதியான ஞானம். இந்த ஞானம் என்ன கொண்டு வரும்? வைராகத்தையும் விரோதத்தையும் கொண்டு வரும். இப்படிப்பட்ட ஞானம் என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட ஞானம்? உங்கள் ஹிருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தால் நீங்கள் பெருமை பாராட்டாமல் இருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல, லௌகிக சம்பந்தமான ஞானம், ஜென்ம சுபாவத்தில் உரிய ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்ததாய் இருக்கிறது இந்த ஞானம் என்று. அதாவது எந்த ஞானம் இது? இந்த லௌகீகமான என்றால் உலக ரீதியான ஞானம். அதாவது அவன் அடித்தா நான் 2 அடி கொடுப்பேன், என்ன 1 அடி அடித்தா அவனை 2 அடி கூட, அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அடிக்கிறேன். அப்போதான் அந்த இடத்துல நமக்கு அப்படிதான் உலக ஞானம் என்ன செய்யும்? சண்டை போடுறவன் தான் பட்டுன்னு அடி, அப்போதான் அவன் அடங்குவான், இல்லைன்னா அடங்க மாட்டான், இல்லை அவன் துள்ளுவான். அப்படிதான் சொல்லுவான் லௌகிக ஞானம். நம்ம எல்லாம் அந்த இடத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளான மாறின பிறகு நாம் இந்த லௌகிகமான பிசாசுத்தனமான ஞானத்தில் நாம் ஈடுபடக்கூடாது. பரத்தில் இருந்து வரும் ஞானம் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம். பரத்திலிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து வரும் ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பாரபட்சம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தை விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதாவது இந்த லௌகிகமான ஞானம் என்றால் பிசாசுத்தனமான ஞானம். அது என்ன செய்யும்? அது பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கும். இந்த கோபம் வந்தால் அந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கும். ஆனால் பரத்திலிருந்து வரும் ஞானம் என்ன செய்யும்? அது கர்த்தராகிய தேவனுடைய ஞானம், அதாவது வார்த்தையிலிருந்து வருகிற ஞானம். அது சுத்தம் உள்ள ஞானம், அது சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ள ஞானம். தேவ சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் கொண்டு வரும் ஞானம்தான் தேவ வார்த்தையிலிருந்து வரும் ஞானம். அப்படி என்றால் இன்னும் நமக்கு கோபத்தில் நாம் செயல்படுகிறோம் என்றால் இன்னும் உலகத்தின் ஞானத்தின்படி நாம் செயல்படுகிறோம். தேவ வார்த்தை ஞானத்தின்படி செயல்படும் போது நாம் என்ன செய்வோம்? நாம் சமாதானத்தையும் சாந்தமும் இணக்கமும் உள்ள காரியங்களை செய்வோம். இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தவர்களாக இருப்போம். இரக்கம் என்றால் அவர்களை பார்த்து நம்ம இறங்குவோம். பாவம், அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தில், லௌகிக ஞானத்தில் அவங்க இஷ்டத்துக்கு கத்துறாங்க, சண்டை போடுறாங்க, பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நமக்கு சிரிப்பு தான் வரும். சிரிச்சிடாதீங்க, அவங்க இன்னும் கோவம் அதிகமாகிடும். உள்ளுக்குள்ள சிரிக்கலாம். அவங்க செய்கிற அந்த கோமாளித்தனமாக தான் நமக்கு அது தெரியும். ஏன்? தேவ ஞானத்தில் நாம் இருக்கும்போது அது நமக்கு கோமாளித்தனமாக இருக்கும். நற்கனியை நிறைந்தவர்களாக இருக்கும்போது பாரபட்சம் இல்லாதவையும் மாயமற்றதாயும் நீதியாக கனி, அதாவது இது நீதியின் கனி. இந்த வண்ணமாக நீடிய பொறுமை, இதை கடந்து செல்வதற்கு நமக்கு பொறுமை இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்திலிருந்து வார்த்தையிலிருந்து அவருடைய ஞானம் நமக்குள் உண்டானதனால் அந்த ஞானம்தான் இந்த நீடிய பொறுமை நமக்குள் தருகிறது. அந்த
நீதியாகிய கனி. அது என்னது? அது நீதித்துவத்திலிருந்து வருகிற கனி. நீதித்துவம் என்றால் தேவ வார்த்தையின்படி நடப்பதனால் வரும் கனி. ஹல்லேலூயா. நீதித்துவத்தின் கனி என்றால் தேவ வார்த்தையில் நாம் தினமும் நடப்பதனால் வரும் கனிதான் நீடிய பொறுமை. அந்த கனியை கொண்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாக இருக்க முடியும். அவர்கள்தான் சமாதானத்தை விதைக்க முடியும். எந்த இடத்தில் சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்த இடத்தில் சமாதானம் வர வேண்டும் என்றால் அது உங்களால் தான் முடியும். ஏன்? தேவ வார்த்தை நீதித்துவ மார்க்கத்தில் நடப்பவர்களுடைய வாழ்க்கையில் தான் அந்த சமாதானம் உண்டு. அது நீதித்துவத்தின் கனி. அந்த கனியை நாம் என்ன செய்கிறோம்? அதை விதைக்கிறோம். அந்த இடத்தில் நாம் அதை விதைக்கும் போது அதை 2 கரம் தட்டினாதான் சத்தம் கேட்கும். ஒருத்தர் அப்படியே எதிர்த்து பேசாமல், அதாவது சாந்தமாயிடுச்சுன்னா அவங்க எவ்வளோதான் சத்தம் போடுவாங்க. சொல்லுவாங்க, நாய் மலையை பார்த்து குறைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மலை மாதிரி நிற்கிறீங்க, அவங்க நாய் மாதிரி குறைப்பாங்க. பல 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 பண்ண கொஞ்சம் சத்தம் போட்டு நம்ம என்ன வேணும் பேசு, என்ன வேணும் செய். எனக்கு தெய்வீக ஞானம் இருக்கு, தேவ வார்த்தையின் ஞானம் எனக்குள் இருக்கு. அதனால் நீடிய பொறுமை இருக்கு, நீதித்துவத்தின் கனி எனக்குள் இருக்கு. நான் அதனால் சமாதானத்தை விதைப்பேன். ஏன்? நீதித்துவத்தின் கனி சமாதானம். அந்த சமாதானத்தை நான் விதைப்பேன் என்று சொல்லி அந்த சமாதானத்தை விதைக்கிறவர்களாக இருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் தேவ சாயலாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் எந்த இடத்திலும் அந்த சண்டை சச்சரவுக்கு வழியே கிடையாது. இது கர்த்தருடைய வார்த்தை. இதில் நாம் செயல்பட வேண்டும் என்றால் நமக்கு முதல் ஒரு உணர்வு வர வேண்டும். நான் இனிமேல் சண்டை சச்சரவில் ஈடுபட மாட்டேன். இனிமேல் தேவ வார்த்தையில் நான் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த லௌகிக ஞானத்தில் ஈடுபடாமல் தேவ வார்த்தையிலிருந்து வரும் பரத்திலிருந்து வந்த ஞானத்தின்படி நாம் நீடிய பொறுமையோடு இருப்பேன். சமாதானத்தை விதைக்கிறதற்காக என்னுடைய வாழ்க்கையில் நீதித்துவத்தின் கனியை நான் பெற்றுக்கொள்வேன். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை நான் என்ன செய்வேன்? விதைப்பேன். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக 2 வசனங்களை வாசித்து முடித்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 5:35. 3:35 சாரி. ஞானமான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். ஹல்லேலூயா. அதாவது ஞானம் உள்ளவர்கள் என்றால் தேவ வார்த்தை ஞானத்தோடு நடந்து கொள்பவர்கள், அந்த சண்டை சச்சரவுக்கு நீக்கலாகி போகிறவர்கள், அவர்கள் கனத்தை அடைந்து கொள்வார்கள். கர்த்தராகிய தேவன் அவர்களை கனப்படுத்துவார். எதனால் கனப்படுத்துவார் என்பதை நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்வோம். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான். அதாவது மூடனானவன் தலையிட்டு கூட அதில் பிரச்சனை இன்னும் அதிகமாக்குவான். ஆனால் ஞானம் உள்ளவன், தேவ வார்த்தையின் ஞானத்தை கொண்டவன், இந்த வழக்கு விலகாக நிற்கும் போது கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்தில் அவனை கனப்படுத்துகிறார். It is an honor for a man to cease from strife. வழக்கிலிருந்து விலகிறவனுக்கு கர்த்தர் மேன்மையை தருவார். அது எங்கு வாசித்திருக்கிறோம்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு வழக்கு வந்தது. ஆபிரகாம் சொன்னார், எதை வேணாலும் எடுத்துக்கொள், அது என்னென்ன பாக்கி இருக்கோ அதை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்லி அந்த வழக்கிலிருந்து விலகினார். லோத்து இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அவர் சந்தோஷமாக போயிட்டார். போன உடனே கர்த்தர் என்ன கேட்டார்? இப்பொழுது லோத்து உன்னை விட்டு விலகி போனதுனால் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். எந்த அளவுக்கு உன்னுடைய கண்கள் நீ பார்க்க முடியுதோ அந்த இடமெல்லாம், அந்த தேசமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக்குவேன் என்று கர்த்தர் என்ன செய்தார்? கனப்படுத்தினார், லோத்தை
சாரி அப்ராமை என் லோத்தும் எப்ராமும் இருக்கும் சண்டையிலிருந்து எப்ராம் விலகினதனால் எப்ராமை கர்த்தராகிய தேவன் கனப்படுத்தினார். அதே வண்ணமாக நமக்கு எங்கிருந்து கனம் வரும் என்று நினைத்தால், அந்த சண்டை சச்சுருந்து விலகும் போது நமக்கு எங்கிருந்து இந்த கனம் வரும்? கர்த்தராகிய தேவன் நமக்கு தருவார். அதுக்கு தக்க காரியங்களை செய்வார். ஏனென்றால் தேவ ஆவியானுடைய வல்லமையினால் அதை செய்கிறோம். நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் கூடும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினால் கூடுகிற காரியம்தான் தேவ வார்த்தையின் வழியினால் நாம் செயல்படும் காரியங்கள். நம்முடைய சொந்த பலத்தினாலும் நம்முடைய பராக்கிரமத்தினாலும் நாம் செய்யவில்லை. சண்டை சச்சரவு விலகி நிற்பது சாதாரண காரியம் அல்ல, அது ஒரு பெரிய ஒரு கிருபை. மனுஷனுக்கு கோபம் உண்டாவது சகஜம். ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி நீடிய பொறுமைக்குள் போகும்போதுதான் நாம் தேவ சாயலாக மாறுகிறோம். கர்த்தர் இன்றைக்கு அதை தான் நமக்கு போதிக்கிறார். நாம் இன்றையிலிருந்து இதுவரைக்கும் எந்த வண்ணமாக இருந்தோமோ அதை பற்றி கவலை இல்லை. இன்றையிலிருந்து நாம் தேவ சாயலை தரித்துக் கொள்வதற்கு நாம் முழு முயற்சி எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் நம்மை கனப்படுத்துவார். நமக்கு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார், அற்புதங்களை செய்ய இருக்கிறார். நாம் என்னவாக மாற வேண்டும்? தேவ சாயலாக மாறி நீதித்துவத்தின் கனியான சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சண்டை சச்சரவு கோபம் எல்லாம் இருந்தால் அதை விலகி நிற்க வேண்டும். யார் என்னவென்றாலும் பேசலாம், நம்மை ஏசி பேசி என்ன வேணாலும் பேசலாம், எந்த கோபத்தோடு பேசலாம். அதையெல்லாம் இந்த செவில் வாங்கி இந்த செவில் விடு என்று சொன்ன வண்ணமாக அதை நம் காதலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு எதிராக வருகிறான், யாருக்கு எதிராக வருகிறான்? கர்த்தராகிய தேவனுக்கு எதிராக. ஏன்? அவருடைய கண்களின் கண்மணி நான். என்னை தொடுகிறவர்கள் என்னுடைய கண்மணியை, உன்னை தொடுகிறவர்கள் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா கர்த்தர் பார்த்து கொள்வார். நிச்சயமாக அவனுக்கு ஒரு வீழ்ச்சி உண்டு. அவனுக்கு கர்த்தருடைய கோபம் அவன் மீது வரும். ஆனால் நாம் கோபம் பெற்றால் கர்த்தருடைய கோபம் அவன் மீது வர முடியாது. அதனால் தான் நாம் கோபத்தில் விலகி இருக்கும்போது இயேசு சொன்ன மாதிரி ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ அது மறு கன்னத்தை காண்பி என்று சொன்னதுக்கு காரணமே, மறு கன்னத்தை அவன் அறைவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நான் உன்னுடைய யுத்தத்தை எடுத்துக்கொள்வேன், அவனை அழித்து விடுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கோபத்திலிருந்து விலகி நாம் கர்த்தருடைய ஞானத்தில் நீடிய பொறுமையோடு நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா.